கேட்டதும் கொடுப்பவினி கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையும் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏற்றிய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏகை மனதில் வைத்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பவினி கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையும் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பவினி கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையும் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா எத்திய தெய்வத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா எத்திய தெய்வத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏழைகள் மனதில் வைத்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா சாத்தியமாலையிலே கிருஷ்ணா கிருஷ்ணா தருமத்தை தேடி வந்தோம். தாயுடன் வாழ்ந்ததிலே கிருஷ்ணா கிருஷ்ணா தந்தையை அறிந்ததிலே கிருஷ்ணா கிருஷ்ணா தாயுடன் வாழ்ந்ததிலே கிருஷ்ணா கிருஷ்ணா தந்தையை அறிந்ததிலே ஓரிடமே கொடுப்போம் கிருஷ்ணா கிருஷ்ணா ஓரிடமே கொடுப்போம் கிருஷ்ணா கிருஷ்ணா உலகத்தில் வாழ வீடு கிருஷ்ணா கிருஷ்ணா உலகத்தில் வாழ வீடு கேட்டதும் கொடுப்பவினி கிருஷ்ணா கிருஷ்ணா இதையும் நாயகனே நீ உள்ள சந்நிதியே கிருஷ்ணா கிருஷ்ணா நீ உள்ள சந்நிதியே கிருஷ்ணா கிருஷ்ணா நெஞ்சுக்கு நிம்மதியே கிருஷ்ணா கிருஷ்ணா கொடியை கூடி கொடுத்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா கொடைநிலை தந்தருள்வார் கிருஷ்ணா கிருஷ்ணா கொடியை கூடி கொடுத்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா கொடைநிலை தந்தருள்வார். கிருஷ்ணா 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 என்னையெல்லாம் அது தீபம் எரிந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா உங்கே நின்றது உருகி எரிந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா கண்களைப் போலவே காத்து வளர்ந்தது கிருஷ்ணா கண்ணன் திருவடி எண்ணியுறுந்தோம் கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பவினி கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையும் நாயகினி கிருஷ்ணா கிருஷ்ணா. நன்றி நன்றி நன்றி. கொத்துமல்லி பூ பூக்க கொடி கொடியா காய் காய்க்க கொத்து கொத்தா நெல் விளையும் சீமையுது முத்தரையர் சீமையுது இவர்கள் தொட்டாலும் பொன்னிலையும் பூமி இது முத்தரையர் பூமி இது. கொத்துமல்லி 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 பூ பூக்க கொடி கொடியா காய் காய்க்க கொத்து கொத்தா நெல் விளையும் சீமையுது முத்தரையர் சீமையுது இவர்கள் தொட்டாலும் பொன்னிலையும் பூமி இது முத்தரையர் பூமி இது.
கொடுத்திருக்கும் ஏழை விவசாய பெருங்குடி மக்களை, எங்களுக்கெல்லாம் காவலுக்கு துணையாக வந்திருக்கும் காவல்துறை ஆய்வாளர்களே, நாடகத்திற்கு வந்தவர்களே, நாடகத்திற்கு வராதவர்களே, கல்யாணமானவர்களே, கல்யாணமாக காத்துக் கொண்டு இருப்பவர்களே, பிள்ளை குட்டி பெற்றவர்களே, பிள்ளை குட்டி எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்களே, உங்கள் இத்தனை பேருக்கு எனது சார்பாக நாடக கலைக்குழு சார்பாக நன்றி நன்றிகள். வணக்கம் வணக்கம். அப்புறம் நாடக ஆரம்பிச்சாச்சு, பாப்புன்னு வெளியில வந்தாச்சு, கூட்டம் கூடியாச்சு, அருமையான கூட்டம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கூட்டமே இல்லைனாலும் இப்படித்தான் சொல்லுவான், கூட்டம் இருந்தாலும் இப்படித்தான் சொல்லுவான். உண்மையிலேயே அருமையான கூட்டம், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. என்ன ஒண்ணு, எல்லா இடத்திலையும் பெண்கள் முதல் இடத்தை ராமதாஸ் மாமா. ஆமா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எல்லா இடத்திலையும் எங்கே போனாலும் பெண்களுக்கு தான் சிறப்பு இருக்கு, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா நாடகம் பார்க்கிற விஷயத்துல மட்டும் தாய் குலத்தை நம்பி என்னைக்கு பப்பனுக்காரே மேடையில பேச. எந்த நாடகத்திலையும் பொம்பளை முன்ன உட்கார்ந்தாலும் நாடகம் விளங்காரு. ஏன்னு கேட்டா ஆம்பளையே உட்கார விடுறது இல்ல, ஆம்பளையில உட்கார விடாம கூட்டமா எந்திரிச்சு போயிடுறது பப்பன் நினைச்சு முடிச்ச உடனே. ஆனா இன்னைக்கு யாரும் போக மாட்டாங்க, நான் வந்துட்டு போயிருவாங்களா. பாத்தியார கெட்ட வார்த்தை பேசினா ஆம்பளைகளுக்கு குழு குழுன்னு இருக்கும், சரிங்களா? குழு குழுன்னு இருக்கு. ஆம்பளை சொல்லுவாங்க, பெருமையா சொல்லுவாங்க, காலி பப்புன்னு பிச்சுட்டாண்டா. நான் மட்டும் இங்க நாடகத்துக்கு வந்திருப்பேன், எங்க அக்காளி சேர்த்து கட்டி கொடுக்குற மாதிரி. சரி, ஆம்பளை வர நல்லா விரும்புறாங்க அப்படி நாலு கெட்ட வார்த்தை நான் இறங்கி பேச ஆரம்பிச்சேன். சரி, நீங்க சொன்னது மாதிரி தாய்மார் ஊரா எந்திரிச்சு பாயி படுதாவ இந்த பெட்ஷீட்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு ஒரு உதறிவிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகும்போது என்ன ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு போவாங்க. இப்படி நாடாத்த துணியா குடிக்கி கெடுச்சா விட்டியா பப்பனுக்காரே அப்படின்னு அப்படி பேசுறதுக்கு மத்துக்கலாமா? நம்ம வந்திருக்க அப்படின்னா வந்த இடத்த காப்பாத்தி நாடகம் போட்டாங்க கரசகுடத்துல அருமையான நாடகம் அப்படின்னு நம்ம நாடகத்தை பத்தி இந்த வட்டாரமே பேச்சா பேசணும். இப்படி நம்ம பேச்ச தவிர வேற யாரு பேச்சு கொஞ்ச நாளைக்கு பேசவே கூடாது. வாத்தியார அருமையான நாடகமியா, இப்படி இந்த நாடகம்னா இப்படிதான் இருக்கணும், கோமாளினா இப்படித்தான் இருக்கணும். கோமாளி வந்தாயா நல்லா கரசகுடத்துல செஞ்சாயா ஒரே இல்லையா வாய வச்சா பிழைச்சுக்கிறேன். நான் வாய் இருந்தா தான் பிழைக்க முடியும், வாயில் என்ன பிழைக்க முடியுமாயா? வாயை வச்சுதான் பிழைக்க முடியும். வாய் இருந்தா தான் பேச விட்டா மைக்கு கிடைச்சிருச்சுன்னா விடவே மாட்டேன். எவ்வளவு நேரம் வந்தாலும் சரி விடியிற வர அந்த மைக்கு. ஏயா நான் கேட்கிறேன், வாயை வச்சு பிழைச்சு சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாம் இழிப்பு வருது, எதுக்கு கேட்கிறேன்? ஏன்ட்டு ஒரு மைக்கு சும்மாவே இருக்கு. ஐயா ஐயா, நீங்க எனக்கு வாத்தியார் தானே? ஆமா. அப்ப வாத்தியார்னா வாத்தியார் மரியாதையை காப்பாற்றணும். உங்க மைக்கு நல்லா இருக்குன்னா உங்க மைக்கு தான் சூம்பி சுரிச்சு போய் கிடக்குது, அதை கொண்டு போய் இந்த அவளுக்கிட்ட கொடுங்க. என்ன சொல்றாரு பாருங்க, உங்க மைக்கு அவங்க மைக்கில அவங்க செக் பண்ணிக்கிறீங்க. நான் என்ன பொறுத்தவரை எப்படி தெரியுமா, என்னுடைய ராசிய என்னமோ தெரியல, மைக்கு ராசி எனக்கெல்லாம் உண்மையிலேயே. எத்தனை ஊர்ல தினமும் ஒரு நாளைக்கு 2 மைக்கு பாக்குறேன். அம்மா பேசிக்காரு என்ன இழுச்சுக்கிட்டு கிடக்கிறாரு என்னன்னு கேட்கிறேன். பேச்சு சுத்தம் இல்லைங்க, ஒரு நாளைக்கு எத்தனை மைக்கு பார்த்துருப்பாங்க. இந்த மைக்கு இந்த மைக்க சுத்திக்கிட்டு இருக்கேங்க, ஏன் தப்பாவே நினைச்சேன். எது 8 மணி நேரம், எனக்கு 1 மணி நேரம் கூட சண்டாளைங்க. ஐயோ கடவுளே, வசனத்தை பேச விடுங்க, நல்லா இருப்பியா? உண்மையிலேயே அருமையான ஒளிபெருக்கி. என்ன எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, போற ஊரெல்லாம் இந்த பெட்டி மிருதங்க ஆல்ரவுண்டுக்கு மைக்கு அமைதே இல்லையா, நான் போற ஊரெல்லாம் எனக்கு சிறப்பா மைக் எப்பவுமே அமைஞ்சு போயிடும். அது என்னோட ராசி. அப்படி ராசியா அப்படி கிடையாதுயா. அருமையான ஒளிபெருக்கி. அடுத்து பார்த்தீங்கன்னா அருமையான இசைக்கலைஞர்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா அருமையான ரசிகர்கள். 3 சிறப்பு நாடக சிறப்பான முறையில் அமைச்சு நாடக அமைப்பாளருக்கு பேர் வாங்கி கொடுத்துருப்போம். நாடக மாட்டாங்க அப்படின்னு அருமையான நாடகம் அப்படின்னு நம்ம நாடக அமைப்பாளர் காலையில ஊருக்காரர்களாம் சந்தோஷமா காசை கொடுத்து அந்த சந்தோஷத்தோட நம்ம காசை வாங்கிட்டு போய் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு கொடுத்தாதே நம்ம குடும்பமே சந்தோஷமா செலவு பண்ண முடியும். ஆகினால ஊர் மக்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுறதுக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆகினால வந்திருக்க கூட்டம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும். சில பேர் திருப்பா பப்பன் நல்லா பேசுவான், நல்லா பாடுவான், நல்லா ஆடுவானா, நல்லா செய்வானா. சில பேர் திருப்பா டான்ஸ் கரப்பட நல்லபடியா கூட்டியாந்துருக்காங்களா, இல்ல எது கிளவிய கூட்டியாந்துருக்காங்களா, செருப்படி பண்ணது. அருமையான பொம்பளை பிள்ளை, வயசுக்கு வந்து இப்பதான் ஒரு 4 மாசம் ஆகுது. அருமையான பொம்பளை பிள்ளை, தக்காளி பழம் மாதிரி தலன்னு, பப்பாளி பழம் மாதிரி பலன்னு 13 வயசுல அருமையான பொம்பளை பிள்ளை இன்னைக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா வள்ளிய பார்க்கணும் நோக்கம், ஒரு சில பேர் நாரத பார்க்கணும் நோக்கம், ஒரு சில பேர் படுத்தி இப்படி காலையில முருகனை பார்க்கணும் நோக்கம். பூரா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க
எங்கனே கிளவிய கூட்டியாந்தாங்கல நார பைய பப்பனுக்காரி அடிக்கலாம் பாரு புறாடு 13 வயசு பிள்ளைன்னு சும்மா அடிச்சு விடுவேன் வாயில வந்தாதான் வசனம் அப்படின்னு பூரா நினைச்சு உண்மையிலே அருமையான பிள்ளைதா சரியான பிள்ளை என்ன ஒண்ணு வாயெல்லாம் நல்ல வாயிதான் 400 ஒம்பளைக்கு உள்ள மொத்த வாய் இவளுக்குதான் இருக்குது என்ன பண்ணி தொலைக்க ஆகினால் என்ன பேர் வரீங்களா பைய விழுந்துடாதே நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் திரைக்கதவும் நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் திரைக்கதவும் சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும் சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும் பத்திரம் தான் உனக்கு இடம் கொடுக்கும் தூக்காதே தப்பி தூக்காதே சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே தூக்காதே தப்பி தூக்காதே
அருமையான பாடல். எப்படி பாட்ட இந்த மிருதங்கக்காரன் எப்படி சொல்லிட்டு கிடக்குறேன் பாரு. உனக்கு தான் அந்த பாட்டு. எனக்கு தானா? எல்லாமே எனக்கு தானா? அதற்கு அடுத்தபடியாக கோடியரத்தில் மிருதங்கத்தில் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவருமான அரச குலத்தை சேர்ந்த டிவி ஜெயல்மணிய சிசிபலி பாசமிகு அன்பு மாப்பிளை அந்தூர் நாட்டு சேகரம் ஏனாதியை சேர்ந்த என்ன ஜெயராஜ் அவர்கள் மிருதங்கம் அட்டோலை. அதற்கு அடுத்தபடியாக பணபாத்தி புகழ் மாஸ்டர் பாசமிகிறது அன்பு மச்சான் ஏனாதியை சேர்ந்த சத்தியமூர்த்தி மச்சான் அவர்கள் ஆளுடைய சிவைப்பார் வாசிக்கலாம்.
அதற்கு அடுத்தபடியாக எங்களுக்கு தாயினுடைய பசுகுரி எனது அன்பு சகோதரர் அல்லி நகரத்தை சேர்ந்த என் ஆதிஸ்வரன் அவர்கள் லயமிக்கிற தாளத்தை சமைப்பார். சிறந்த முறையில் இவரது மேடையில் அருமையான ஒளி அமைப்பு அன்புள்ள அருமையான ஒளிவருக்கு ஸ்ரீ குமார் ஆடிய உரிமையாளர் சுரேஷ் குமார் டி கரசல் குழுவை சேர்ந்த ஸ்ரீ குமார் 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 கர்சல் குளம் முத்திரையர் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட முதல் மரியாதைக்காரர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மீண்டும் ஒரு முறை தெரியப்படுத்தி வருகிறோம். முத்திரையர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட முதல் மரியாதைக்காரர்கள் எங்கிருந்தார்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பொன்னாடி போர்த்தி கௌரவப்படுத்திய டி கர்சலுக்கும் கிராமத்தார்களுக்கும் மற்றும் இளைஞர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறோம். அடுத்தபடியாக இரண்டாவது மரியாதைக்காரர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மரியாதை செலுத்த கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாவது மரியாதைக்காரர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். திருச்சுழி காவல்துறை சார்பாக வந்திருக்கும் காவல்துறை அதிகாரிகளை உடனடியாக மேடைக்கு அழைக்கிறோம் மரியாதை செலுத்துவதற்காக. மீண்டும் ஒரு முறை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். திருச்சுழி காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். திருச்சுழி இபி வயர்மேன் அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மீண்டும் ஒரு முறை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். வயர்மேன் இபி அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விஓ கிராமத்து டி கர்சகுளம் கிராமத்து விஓ அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மீண்டும் ஒரு முறை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். டி கர்சகுளம் கிராமத்து விஓ அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மைக் செட் உரிமையாளர் எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீ குமார் ரேடியோஸ் மைக் செட் உரிமையாளர்
எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸ்ரீ மந்தோமரன் வைகாசி மாத மகா பூஜை விழாவிற்கு நன்கொடையாக மைக் செட் அமைத்திருப்பதால் ஸ்ரீ குமார் ஆடியோ மற்றும் என்னுடன் சேர்ந்து பணியாற்றிய ஸ்ரீ குமரன் ஆடியோ அவர்களுக்கும் எனக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய ஸ்ரீ கருத்தலுக்குள கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் கண்ணப்பருகுல இளைஞர்களுக்கும் ஸ்ரீ குமார் ஆடியோஸ் ஆகிய உரிமையாளர் ஆகிய ஆர் சுரேஷ்குமார் என் சார்பாக மற்றும் என் ஆபரேட்டிவ் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யாராச்சும் அண்ணன் தம்பி சொல்லியிருக்காரா? ஆகாதியா சிறந்த கரிசல்குளம் கிராமத்தை சார்பாக எங்க அருமணி வாசிக்கும் பாசுக்குரிய அன்பு மாமா செய்யாமங்கலம் மாநகரை சேர்ந்த கே ராமதாஸ் மாமா அவர்களுக்கு நமது கிராமத்தை சார்பாக கொண்டாடப்படப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக இதே மாதிரி எந்திரிச்சு மிருதங்காரும் வாங்கணும். இங்கு மிருதங்க சக்கரவர்த்தி ஏனாதியை சேர்ந்த எனது அன்பு மச்சான் ஏனாதியை சேர்ந்த தம்பி தொம்பி இருக்குவேன் என்ன ஜெயராஜ் அவர்களுக்கு கொண்டாடப்பட்டபடியாக அதற்கு அடுத்தபடியாக பாசமிகு அன்பு மச்சான் ஏனாதியை சேர்ந்த எம் சத்தியமூர்த்தி மச்சான் அவர்களுக்கு கிராமத்தை சார்பாக கொண்டாடப்பட்டபடுகிறது. அதற்கு அடுத்தபடியாக தாளவாசிக்கும் எனது உடன்பிறவா சகோதரர் அள்ளிநகரை சேர்ந்த ஆதிசரன் அவர்களுக்கு கொண்டாடப்படுகிறது. அப்படி கிடையாதுடா, பெரிய மனிதர். நகைச்சுவை நடிகராக நடிக்கும் மாப்பிள்ளை முத்துராஜா அவர்களுக்கு நம்ம கிராம சார்பாக கொண்டாட வெட்டிச்சங்கு முத்துராஜா. நாடகமைப்பாளர் மரியாதைக்குரிய குச்சமட்டி புதூரை சேர்ந்த கருப்பணன் அன்பு உள்ளதற்கு கிராமத்தை சார்பாக கொண்டாடப்படப்படுகிறது. யூடியூப் சேனல் பாசத்துக்குரிய அன்பு தம்பி குருவியை சேர்ந்த பாண்டி தம்பி அவர்களுக்கு நமது கிராமத்தை சார்பாக கொண்டாடப்படப்படுகிறது. தம்பிடா தம்பியை தம்பி தானே சொல்ல முடியும். அட எல்லாரையும் மச்சான் சொல்ல முடியுமா? திருப்பி குட்டியை கிட்டா கட்டிக்க நிக்கிறா. மதுரையிலிருந்து வேகத்தடையிலாம் தூக்கி போடாம அலுங்காம குழுங்காம டிரைவர் அன்பு அண்ணா அவர்களுக்கு கிராமத்து சிறப்பாக கொண்டாடப்படப்படுகிறது. கொடுத்துருவாரு. இனிமேலுக்காவது குளிக்கும் போது துண்டுகளை கட்டிக்கிட்டு குளிச்சு தொலைங்க. ஏன் நீ வந்துருவியோ? எங்களுக்கெல்லாம் பொன்னாடி பற்றிய மாபெரும் கிராமமாகிய நம்மளது கரிசல்குள கிராம பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றி நடிகிறதா. வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி, எல்லாத்தையும் சொல்லி பிடிச்சாச்சு. அதற்கு அடுத்தபடியாக இங்கு எங்களுக்கு காவலுக்கு துறையாக வந்திருக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு நம்மளது கரிசல்குள கிராமத்தின் சார்பாக எங்க மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக எங்கிருந்தாலும் உடனடியாக விழா மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். எங்கிருந்தாலும் அதற்கு அடுத்தபடியாக பொதுமக்கள் அனைவரும் வருவருக இப்படிக்கு டி கரிசல்குள கிராம பொதுமக்கள் மற்றும் கண்ணப்பர்குள முத்தரையர் இளைஞர்கள் தெரிவித்துக் கொண்டு அனைத்து அன்புலத்துக்கும் எங்க மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி நடிகிறத. வணக்கம் வணக்கம் வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக இந்த நாடகத்தை படுத்தமைக்க வேண்டும் என்ற முறையோடு நாடகத்தை அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு உள்ளம் ஆவரங்குளத்தை சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளையமாகிய ஏபி சந்திரன் அண்ணா அவர்களும் அதற்கு அடுத்தபடியாக குச்சமணி புதூரை சேர்ந்த கருப்பணன் அண்ணா அவர்கள் இருவரை சேர்ந்த நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். இந்த நாடு மட்டுமல்ல, எந்த ஒரு நாடகத்திலும் அவரிடம் கொடுத்து கொடுங்கள். சிறப்பான நடிகர்கள் கொடுத்த சிறந்த முறையில் குறைந்த
நாடகத்தை அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு உள்ளம் ஆவரங்குளத்தை சேர்ந்த ஏபி சந்திரன் அண்ணா அவர்களும் குச்சமணிப்புதூரை சேர்ந்த கருமணன் அவர்களும் இருவரும் சேர்ந்து இந்த நாடகத்தை அடுத்த வருஷம் வள்ளி திருமண நாடகத்தை ஒரு நாடகம் 1.5 லட்சம் ரூபாய்க்கு அமைத்து தருவார். மனமார்ந்த நன்றி நன்றிகள் வணக்கம். சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு. எதை வேணாலும் சொல்ல போனா அருமையான சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பான கிராமத்தினருக்கும் விழாவிட நடத்தக்கூடிய மற்ற விழா கமிட்டியர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றிகள். வணக்கம் 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 வணக்கம். என்னடா பப்பனுக்காரே வந்ததுல இருந்து அதை இதை சொல்லிக்கிட்டு இருக்கானே, இன்னும் இந்த விஷயத்தை அந்த 13 வயசு குமரிய சொல்லிடுவான். 13 ஆமா. ஆடல் கலையரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன சிங்காரி நடன மொழியாரின் அன்பு சகோதரியுமாகிய புதுக்கோட்டையை சேர்ந்த ராதாச்செல்வி அவர்கள் தான் செல்வி ராதாச்செல்வி நீ எங்கே என் நினைவுகள் அங்கே என் நினைவுகள் அங்கே
அருமையான வாசிப்பு. நிப்பாட்டியா விளங்காதாலே என்ன ஆரோட்கார அருமையான வாசிப்பு. கடவுளே, அம்மா தாயே சந்திரமாரி அம்மா உண்மையான தெய்வமா இருந்தா இந்த ஆறு ரவுண்டு 2ஆ கிளியர். நேத்து மாத்தினாலும் அது இன்னைக்கு கிளியும்டா. இன்னைக்கு உண்மையா சொல்றேன், ஒரு பப்புனுக்காரனுக்கு எப்படியா வாசிக்கிறது? இதுல விட்டு வச்சிருக்கிறேன். அது வாசிப்பு எப்படி வாசிப்பு? தொங்குடா தொங்குடா தூக்கு போட்டு தொங்குடா. இப்படி வாசிக்கிற ஆள் ரவுண்டு இருந்தான்னா அது கிழிச்சான்னா அவர் அப்படி வாசிச்சாரு. என் தங்கமத்த ராசா நீங்க வாசிச்ச எங்க வாசிக்க பாப்பா, நீங்க வாசிக்க பாப்பா. இது என்ன வாசிப்பு தெரிஞ்சா? இது பூங்குடா. சிவோ கடவுளே இறைவா, இதை பேச்சே வல்லையடா சாமி. ராதாச்சு ஆய் வலிக்குதாவா? வந்ததுல இருந்து இந்த பேச்சு தானே கருமா கருமா. முதல்ல ராதாச்சரிய வெளியில தள்ளி விட்டுருவான். அங்க வாங்க வாங்க